அப்படின்னு கேக்குறிய நானா சூதுக்காரன் 10 மணிக்கு வந்த விடிய 7 மணியா இருந்தாலும் அழுதுட்டு சொல்லிட்டாங்க ரெண்டுத்தையும் ஒரே முட்டா செய்யாதாடா சூதுக்காரன் சொல்றேனே நியாயமா என்ன பண்றது காலை விதிவசம் உன்னை சொல்லி கொடுத்தமா என்ன சொல்லி கொடுத்தமா அந்த மாதிரி சொல்லாதீங்க பாதுகாரன சூதுகாரன பார்த்த உனக்கு ஒரு ஊம புள்ளடி வெச்ச புள்ளதான் ஊமை இல்லை அபச்சாரம் சூதுகாரன் சொன்ன உங்களையா சொன்ன பாண்டவருக்கும் கௌரவருக்கும் மண்ணால நடந்தது மண்ணுக்காக நடந்தது மகாபாரதம் பொண்ணுக்காக நடந்தது ராமாயணம் ரெண்டுதான் இதிகாசம் என்னது இதிகாசங்கள் இந்த மண்ணுக்காக பாழும் மண்ணு பாரதம் என் வீடு என் மாடு என் மண்ணுன்னா அந்த மண்ணு சிரிக்குமா ஆமா இந்த என்ன எத்தனை பேர் ஆண்டான் அனைவரையும் சாப்பிட்டு உட்காந்துருக்க அந்த மண்ணு கூட்டுனே இருக்குது நம்மள மண்ணை ஆண்டிலும் மண்ணிலும் கோடி இன்னும் ஆள்பவன் எத்தனையோ கோடி எவனாவது சொல்ல முடியுமா மண்ணு சிரிக்குமா அது போன்று மண்ணுக்காக நடந்த மகாபாரதத்துல சூது பகடை ஆடி நாடுராட்சி உப்பு சட்டி வரவோடு பெற்று 12 வனவாதம் ஓராண்டு அக்காலவாதம் கழிக்க வேண்டும் என்று கரார் நியமிக்கும் போது தோற்றவன் பொருள் ஜெயித்தவனுக்கு சொந்தம் எழுத்தவனுக்கு சொந்தம் நியாயமே அன்று உப்புர மாளிகையில கைத்தட்டி நகைத்தால் பாஞ்சாலி உண்மை எப்போது சிரித்தாலும் அவளை இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து சிரிக்கும்படி நான் செய்வேன் என்று மனதில் எண்ணத்தை கொண்டான் துரியோதனன் தோற்ற உடனே ஜெயித்தவன் பொருளாகிட்ட பாஞ்சாலி இருக்கிறான் அவளை கொண்டு வந்து உடம்புல ஒட்டு துணி இல்லாத அழைத்துட்டு என் வலது தொடையில் அமர செய்யணும்னா துரியோதனன் உண்மைதாமா சொல்லாமடா பாவி அப்பியார் பண்ற துரியோதனாகப்பட்டவன் சொன்னானே அப்போது உடம்புல ஒட்டி துணியா விட்டு ஓடி வந்தான் யாரு துச்சோதனன் அப்போது எம்பெருமான் பகவான் மாளாத தொழில் கொடுத்தாராம் அங்க இருந்து சூதான தூது கொடுத்தாரு அந்த தொழில் கொடுத்தாரு அந்த பகவான தான் சூதுகாரன் சொன்ன பரிசுத்த பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்க மாட்டாங்க மாலை நேரம் சோலை ஓரம் இன்னும் குளிக்கவில்லையே மோட்டர் நெல் பாத்திரி கிடைக்கல குளிக்கலையான்னு கேக்குறானே நான் என்ன மாசமா இருக்கிறேன் மாலை கட்ட பையன் நீங்க பாடகர் தானே மேல என்னடா மேல கை வைக்கிறேன் என்ன
இது என்ன மரசலையாது நீ மானு கை வச்சு தடவரி என்ன நம்ம ஜாமான்லாம் ரெடி பண்ணி விடுறோம். ஏன் எனக்கு ஜாமான் இல்லாத ஆண்டவன் கொடுத்த ஜாமான் இருக்குது நீ எனக்கு ரெடி பண்ண அவன் கைய வைக்கிறான் நீ பயப்படாத ஏங்க அவங்களால உனக்கு ஒண்ணு ஆண்டவன் கொடுத்த ஜாமா இருக்குது. ஜமா போட்டு 8 வருஷம் நடத்தினாப்புல. இப்ப ஜாமான் 4 செட்டு ஜாமான் வீட்டுல வச்சிருக்காப்புல. மாசிக மாசம் வந்தா ஒரு வேலைக்கு 2000 கட்டி வாங்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு வரும். ஏய் அந்த ஜாமான் சொல்லாம ஏன்னா கத்தம் நம்பி தொடலாமா நம்பி கைய வைக்கலாம் அப்படின்னா விடு ஏங்க உனக்கு அனர்த்தமே வராது ஏன்? ஐயா அடிவெட்டு லோன் போட்டாலுமா அடிவெட்டு லோனாமா எங்க மாட்டு லோன் போடுவாங்க வீட்டு லோன் போட்டு பாத்துருக்கேன் குடும்ப கட்டுப்பாடுமா அப்படின்னா நானும் பொண்ணு நீயும் பொண்ணுதான் ஆயா 2 பேரும் மரபா ஒண்ணு கூப்பிட்டு வருவான். அம்மா விட்டுருவோம் வேலை. அங்க என்ன அங்க ஒண்ணு கூட வந்தா என்ன பண்ணுவேன் நீங்க பாடகர் தானே இந்த மயில் ஆடணும்னா நீங்க பாடனா அப்படியே விரிச்சு விரிச்சு தோகையை விரிச்சு இந்த படியிலுமா உனக்கு தோகை விரிகிறது. படியில வேண்டாம் நல்லா இருக்கு கம்மியா இருக்கும்